Conducting bar moves on two conducting rails as shown in the figure. A constant magnetic field B exists into the base. The bar starts to move from the vertex at time t equal to 0 with the constant velocity. E வந்து constant. The induced EMF E is proportional to T bar என்ன the value of n value என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த n value. Two connecting bar வந்து என்ன உங்களுக்கு moves on two conducting railsன்றாங்க. There is a conducting bar. The two conductor railsல வந்து move ஆயிட்டு இருக்கு upward. velocity வந்து constant. அதே மாதிரி B வந்து into the paper into the paper கொடுத்துருக்காங்க. Time t equals இல்லை E proportional to T power n னா இந்த value of n என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகரை வந்து அப்படியே இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துன்னா உங்களுக்கு அந்த டைரக்ஷன் ஆஃப் தி wound of the conductor இங்கே காட்டியிருக்கோம். B வந்து பேப்பர் இன்டு தி பேப்பர் அப்படிங்கிறது இந்த கிராஸ் மார்க் காட்டுது. இப்போ இதை வந்து இன்னும் உங்களுக்கு இந்த செக்ஷனை பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா 30 டிகிரி, இது ஆல்சோ 30 டிகிரி. இது எக்ஸ். இங்கே வந்து என்னன்னா உங்களுக்கு இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து என்னன்னா அட்ஜஸ்டன் சைடு. இப்போ அட்ஜஸ்டன் சைடு ஆப்போசிட் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட் வேணும், அசைஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு டேன் வேல்யூ எடுக்கணும். இப்போ tan 30 டிகிரி வந்து we know that 1/√3. ஓகேவா? this is equal to ஆப்போசிட் இருந்தது தான் நமக்கு தெரியணும். இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் டிவைடட் பை எக்ஸ். இப்போ ஆப்போசிட் இஸ் equal to எக்ஸ் பை √3. இங்கே ஒரு ஆப்போசிட், இங்கே ஆப்போசிட், ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த டோட்டல் சைட் தெரியும். அப்போ 2 ஆப்போசிட் இருந்ததுனால உங்களுக்கு என்ன உங்களுக்கு அந்த லென்த் எஃபெக்டிவ் லென்த் இஸ் 2 times x by √3 நோட். இப்போ now E is equal to MF, M is equal to BLV. ஸோ B Lோட வேல்யூ வந்து என்னென்னா உங்களுக்கு 2x by √3 கண்டுபிடிச்சது இன்ட்டு V. We know that V is equal to என்னது x by t தெரியும். இப்போ x is equal to VT. அப்போ இந்த x போல் VT சர்ச் பண்ணிக்கலாம். அப்போது V into 2/√3 into VT into V. இங்கே ஒரு V இங்கே இருக்குது. அப்போ V ஸ்கொயர் வந்துடும். அப்போ V 2/√3 V ஸ்கொயர் T. Vங்கிறது கான்ஸ்டன்ட் ஆக்சிஸ் சொல்லிட்டாங்க. அப்போ Bங்கிறது வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா யூனிஃபார்ம் சொல்லிட்டாங்க. 2/√3 நம்பரு, அது உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோவும் கான்ஸ்டன்ட் தான். இது ஆல்சோ கான்ஸ்டன்ட். அப்போ என்னது E proportional to உங்களுக்கு என்ன வருது T வருது. ஆடி கிவன் என்னது E proportional to T power n. இந்த T வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு E proportional to T போல T power 1 எழுதலாம். ஏன் T power 1 ஆல்சோ T தான். அப்போ இங்கே பவர் 1, இங்கே பவர் n. அப்போ n என்ன வரணும் 1 தான் இருக்கும். n equal to 1. ஸோ இங்கே ஆன்சர் என்னது 1. Then the value of n is nothing but 1. Thanks for watching. Keep watching, subscribe and share.